முந்தின நிலைமையை விட பிந்தின நிலைமைய ஆண்டவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறதாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் லூக்கா 15வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்களில் ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். அது ஒரு கேள்விக்குறியோடு அந்த வசனம் முடியுது. அதை என் ஆண்டவர் ஆச்சரியக்குறியா மாற பண்ணிவார். ஒருத்தருக்கு 100 ஆடு இருக்கு, அதில் 99 ஆடும் தான் வசம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 100 ஆட்டுல அந்த ஒரு ஆடு தானே போனா போட்டுன்னு சொல்லி அந்த மெய்ப்பன் இருக்க மாட்டாராம். அது குழியில விழுந்துருச்சா, பள்ளத்துல விழுந்துருச்சா, ஏதாவது சகதியில மாட்டிக்கிட்டு இருக்கா, எங்கேயாவது கம்பியிலையோ கயத்துலையோ சிக்கி இருக்கா, இல்லாட்டி யாராவது ஆட்டை திருடுறவங்க வந்து திருடிட்டு போயிட்டாங்களான்னு தேடி கண்டுபிடிப்பாராம். அல்லேலூயா. கண்டுபிடிச்சி அதை தோளில் போட்டுட்டு வந்து சந்தோஷம் அடைவாராம். இந்த வார்த்தை யாருக்கு தெரியுமா? உனக்காகத்தான். ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறாரு. எங்க போன நீ? அவர் கூட இருக்காம எங்க தொலைஞ்சு போனேன்னு தேடுறார் உன்னை. ஒவ்வொரு நாளும் இளையகுமாரன் வருவான்னு அப்பா பேப்பர்கார வந்தாலும் பாலுக்கார வந்தாலும் என் பிள்ளைதான் வந்து கதவு தட்டுறான்னு ஏக்கத்துல இருக்கிறவர். இதெல்லாம் யாருக்கு சொன்னது தெரியுமா? ஆண்டவர் ஆகிய இயேசுவுக்கு. இன்னைக்கு 99 ஆடு என்னை விட நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை தான் ஆண்டவருக்கு முக்கியம். ஏன்னா நான் அவர் கூடயே இருக்கிறேன். நீங்க எந்த சகதியில மாட்டிக்கிட்டு இருந்தாலும், எந்த சிக்கல்ல இருந்தாலும், என்னை காப்பாத்த யாரும் வரமாட்டா, எனக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டான்னு நினைக்கிறியா? அவர் கண்டிப்பா, அது மலையா இருந்தாலும் சரி, அது தண்ணியா இருந்தாலும் சரி, அது உலகத்தினுடைய எந்த மூலையா இருந்தாலும் அவர் தேடி கண்டுபிடித்து கொண்டு வருவார். ஷபரபாலபா. யோசேப்பு குழிக்குள்ள கடந்தவனை கண்டுபிடிக்கலையா? சூர செடிக்குள்ள கடந்த எலியாவை கர்த்தர் கண்டுபிடிக்கலையா? நீ அவருக்கு தேவை. 99 தேவையில்லைன்னு சொல்லல, ஆனா காணாம போன நீ அவருக்கு ரொம்ப தேவை. அவர் சந்தோஷப்படுவாரா? இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றதில்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை, பைபிளாவோ ஜெபம் பண்றது இல்லை, காடே மேடேன்னு அலையிறது. பாவத்துக்குள்ள இருந்தா பரிசுத்தரை பார்க்கவே முடியாதே. ஆண்டவர், நீ எந்த உளையான சேற்றில இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய பாழான குழியில விழுந்திருந்தாலும் அவர் உன்னை தேடி வருவார். இயேசுவின் நாமத்தினால அவர் உன்னை தேடி வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அதனால கவலைப்படாத. கண்டிப்பா என்னை தேடி யார் வரப்போறான்னு கேட்கிறியா? உன்னை தேடி அவர் வந்துகிட்டு இருக்கிறார். கவலைப்படாத. கண்டிப்பா காணாம போனதையெல்லாம் அவர் கண்டுபிடிச்சு தருவார். தொலைஞ்சு போனதையெல்லாம் தேடி தருவார். மூழ்கி போனதையெல்லாம் மிதந்து வர பண்ணுவார் கர்த்தர். கவலைப்படாத. ஜெபம் பண்ணுவோம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன்.
ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசின நல்ல ஆழமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்கிறேன். எல்லா தடைகளையும் மாற்றும், சாட்சியாக நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.